லக்கண ரீதியாகவே பார்த்தா மேஷ லக்கணத்தோடைய வீடு யார்? செவ்வாய் வீடா சூரியனை வீடா? செவ்வாயோட வீடுங்க. மேஷம் லக்கணம், செவ்வாய் தான் அந்த லக்கணத்தினுடைய வீட்டில். அப்போது மேஷ லக்கணத்துக்கு எப்படி செவ்வாய் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், அந்த லக்கணக்காரர்கள் செவ்வாய் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் ரொம்ப சிம்பிள் தான். ஹாஸ்பிட்டலில் செவ்வாயின்னு சொல்லிடுறோமா, டாக்டரை செவ்வாயின்னு சொல்லிடுறோம், போலீஸை செவ்வாயின்னு சொல்லிடுறோம், இராணுவத்தில் இருக்கவங்கள செவ்வாயின்னு சொல்லிடுறோம், நோயாளியை செவ்வாயின்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே செவ்வாயினுடைய காரகத்தில் வந்துடுறாங்களா? வெற்றவனும் செவ்வாய் தானே, வெற்றவனும் செவ்வாய் தானே. அப்போது இவங்கெல்லாம் செவ்வாயினுடைய காரகத்தில் வந்துடுவாங்க. ஆனால் அதை லக்கணமாக நம்ம பார்க்கும் பொழுது மேஷ லக்கணமாக இருந்தால் அப்போது அந்த லக்கணக்காரர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, சார் டாக்டரை என்னால் சந்திக்க முடியாது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நோயாளியை சந்திக்க முடியும்ல. அப்போது அந்த நோயாளிக்கு உங்களுக்கு மேஷ லக்கணம் அப்படின்னா அந்த நோயாளிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மெடிசன் வாங்கி கொடுங்க. நார்மலாக இதை பொதுவாக சொல்கிறேன், மேஷ லக்கணக்காரங்க யார் வேணாலும் இதை செய்யலாம். அந்த நோயாளிக்கு மாதத்தில் ஒரு தடவை போய் ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ எவ்வளோ உங்களால் முடியுமோ, ஒரு சுகர் இருக்குது, ஒரு பிபி இருக்குது, ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு ஆஸ்மா இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ நோய்கள் இருக்குது, அந்த மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணலாம், போய் டேப்லெட் வாங்கி அந்த நோயாளிக்கு கொடுக்கலாம். இங்கே டாக்டருக்கு உதவி செஞ்சாலோ, இல்லை போலீஸ்க்கு உதவி செஞ்சாலோ, இல்லை இராணுவத்திற்கு உதவி செஞ்சாலோ, இல்லை கறிக்கடைக்காரருக்கு உதவி செஞ்சாலோ, இல்லையா கறிக்கடைக்காரருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெற்ற அருவா வாங்கி கொடுக்கலாம். இதை வாங்கி கொடுக்கறதுனால என்னென்னா லக்கண பாதிப்பிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஒரு சிலர் லக்கணம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்களா? ஒரு சிலர் ஜாதகத்தில் சார் லக்கணமே கெட்டு போச்சு சார், ஒன்றும் இல்லை சார். இப்போவும் சொல்கிறேன், லக்கணம் கெட்டு போச்சோ இல்லை லக்கணம் நல்லா இருக்கோ அது இங்கே விஷயம் இல்லை. மேஷ லக்கணக்காரங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நோயாளிகளுக்கு டேப்லெட் வாங்கி தானமாக கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லக்கண ரீதியான பாதிப்புகள் இருக்காது.